ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதனால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த 2026 கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையை தர விரும்புகிறார். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏன் இன்றைக்கு நம்மளால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அறுவடைகளை பார்க்க முடியவில்லை? நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பலனை இன்னும் ஏன் கண்டு கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால், அதில் மேலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்தால் நிச்சயம் ஒரு மேன்மை உண்டு. அப்போ ஏன் இன்னைக்கு நன்மை நம்முடைய இருதயத்தில் செய்ய முடியலன்னு சொன்னால், இன்னைக்கு சத்துரு நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறான். நம்முடைய இருதயத்தை பலவிதமான காரியத்தில் சில உதவிகள் செய்தால் உடனே நம்முடைய எண்ணங்கள் வரும். எப்படி வரும்னு சொன்னால், நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்டு வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்து நேச்சரிடத்தில் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி, ராஜாவே, நீ நன்மை செய்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரானால் உடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அந்த ராஜா பாருங்க, நன்மை செய்யவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை. அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டானது. என்ன எண்ணம்னு சொன்னால், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி, அந்த சொன்ன நிமிஷத்தில் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தண்டனை கொடுக்கிறான். மாடை போல பிள்ளை தின்பாய், பட்சிகளைப் போல உன்னுடைய நகரு வளரும் என்று சொல்லி 7 ஆண்டு காலங்கள் அவன் சுய புத்தி இல்லாதபடிக்கு காடுகள் மலைகளிலே இருந்தவனாக காணப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய காலங்களையும் பார்க்க வேண்டும். ஏன் என்னுடைய கடந்த காலத்தில் என்னால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அறுவடைகளை என்னால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நான் ஒன்றே சொல்லுகிறேன், நான் நன்மை செய்து கொண்டே இருந்தால் சில சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்காது, சில வியாதிகள் உங்களை தொடாது, பரலோக தேவனத்திலிருந்து சில தண்டனைகள் உடைய வாழ்க்கையில் வரவே வராது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்து பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கப்பா, நான் அறுவடைகளை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் அறுக்கிறேன், ஏற்ற காலத்தில் எனக்கு ஒரு நல்ல நன்மைகளை தருகிற, ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு ஆண்டவரே ஒரு எண்ணெய் நிரப்புங்க என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். அப்படி ஆண்டவர் உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவு நான் நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்யணும், ஊழியங்களில் உதவிகளை செய்யணும், தாங்கணும். சிறு ஊழியங்கள் ஆண்டவரே, மிஷினரி ஊழியங்கள் ஆண்டவரே, கிராமத்தில் உள்ள ஊழியங்கள், இப்படி அநேக ஊழியங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இறுதி எனக்கு தாருங்க. ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எட்டியே பார்க்காது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ, அநேக வருமானங்கள் வந்தாலும், என் புருஷன் ஒரு நாள் 5000 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும், ஆனால் வீட்டில் வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, பொத்தலான பையில போட்டது மாதிரி இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன், அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னுடைய சகோதரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, என்னை சுற்றி ஒரு வாதை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கமும் நெருக்கம், இந்த பக்கமும் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் விடுதலை இல்லை. காரணம் ஒன்றே ஒன்று, நாம் தேவனுக்கு முன்பாக நன்மை செய்கிறவர்களுடைய அந்த இறுதியம் நமக்கு இல்லாமல் இருக்கிறபடினால தான் இன்றைக்கு
நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஆண்டில், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொன்னால், அறுவடைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க. அப்பா, இந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவரே, நான் நன்மை செய்கிற ஒரு இருதயம், எனக்கு ஒரு வாய்க்கால்கள் என் இருதயத்தில் பாயிட்டு ஆண்டவரே. என் எண்ணங்கள், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஆயுள் வர பூரணமான ஒரு ஆயுளை தருவார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார். நிம்மதியாக இருக்க முடியும், ஒரு சமாதானமாக இருக்க முடியும். எனக்கு ஒரு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இந்த காணிக்கை வரும் பொழுது எல்லாம் எடுத்து இந்த ஏழை ஜனங்களுக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, பல மக்களுக்கு கொண்டு அந்த காணிக்கை கொடுத்து உதவி செய்வார். அவர் சொல்லுவார், இது கொடுத்த பிறகு நான் நிம்மதியாக இருக்கிறேன், நல்ல சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் நம்மளால் முடிந்த அளவு ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைப்படுகிறதற்காக நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் ஏற்ற காலத்தில் அறுக்க போகிறீங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிரப்புதலை, நிரம்பி வழிகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஒரு நாள் குறையவே குறையாது. எல்லாவற்றிலும் நிறைவே தேவன் கட்டளையிடுவார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை முடிவீங்களா? பரலோக பிதாவே, நீ ஸ்துதிக்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, இந்த வருடத்தில் அந்த அறுவடைகளை, அந்த நிரப்புதல், ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நிறைவான நன்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தல்ப்பா. இருதயங்கள் இருக்கிற எல்லா விதமான தடைகளை மாற்றுங்க. நன்மை செய்கிற இருதயம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமென்.